सर्वार्थसाधिके शुभं गुरुध्व कल्याणी आयुरारोग्यसम्पदाम् या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता ॐ हिरण्यवर्णां हरिणीं सुवर्णां आवह जातवेदो लक्ष्मीं मनपगामिनीं हिरण्यं विन्देयं गामस्वं पुरुषा महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि दुर्गां देवीं शरणं स्वामिनो दुर्गः जातवेदस्सिन्धुर्ननापादुरितादिपरिधये अत्रिवन्मनसा गृहाणो अस्माकं बोध्यविदातनूनां सहमानमुग्रमग्निकुम्भुवेम समासुधस्ताते Can we also have a group photo, please? Sir, அப்படிங்க பாரு. Okay. Photo, okay? Photos fine? Okay. Now, may I invite Mrs. Subhra Kalevani, our dear customer, to kindly light the lamp. Mrs. Subhra Kalevani, our dear. Thank you, Mrs. Subhra. Thank you, Mrs. Kalevani. Next, can we Mrs. Parita Jayalakshmi and Parita Shokuma. And finally, representing the entire college family, may I have a round of applause, please? Thank you all. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं क्रान्तं दर्शयामि இது வந்து ஒரு அருமையான நிகழ்ச்சி. ஸோ இந்த துவக்க விழாவுக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். ஏன்னா இந்த ஷோரூம் லான்ச்சுங்கிறத வந்து நான் சொன்ன மாதிரி 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ரீலான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஒரு ஃப்ளோரில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் இப்போ வந்து 2 ஃப்ளோராக வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கு காரணம் வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் தான். வேறு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கொடுத்த ஆதரவுனால தான் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கோம். ஸோ இந்த கொங்கு ரீஜனில் வந்து சிறப்பாக நாங்கள் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ முக்கியமாக வந்து செல்வம் சாருக்கு நான் வந்து தேங்க்ஸ் பண்ணணும். அவர் தான் எங்களோட ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர். ஸோ அவர் வந்து கிராஸ்கட் ரோட் ஸ்டோர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. தென் அதுக்கப்புறம் திருப்பூர் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணாரு. தென் ஒப்பனகார ஸ்ட்ரீட் ஸ்டோரும் வந்து அவர் வந்து கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த 3 ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஷோரூமை பற்றி சொல்லணும்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் இருந்த ஷோரூம் வந்து இப்போ வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷோரூமில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எவ்ரிடே போடக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஆகட்டும், நீங்கள் ஒரு வெட்டிங்க்கு வாங்கக்கூடிய ஜுவல்லரி ஆகட்டும், ஒரு அக்கேஷனுக்கு ஏதாவது வேர் பண்ணக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஆகட்டும், இது எல்லா ஜுவல்லரியும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து பிளைன் ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி, சாலிட்டர் கலெக்ஷன்ஸ், பிளாட்டினம், இது எல்லாமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லா அக்கேஷனுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் தாராளமாக இங்கே வந்து வாங்கலாம். ஸோ ஏன் வந்து இந்த தனிஷ்கில் வாங்கணும் அப்படின்றதுக்கான 2-3 ரீசன் மட்டும் சொல்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து தெரியும், இது வந்து ஒரு டாட்டா பேக்டு பை டாட்டா. ஸோ டாட்டானாவே உங்களுக்கு தெரியும், இது ஒரு ட்ரஸ்ட்டு, பியூரிட்டி, இது எல்லாமே வந்து நம்ம ஜுவல்லரியில் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் ப்ராடக்ட்ஸு. ஸோ ரெண்டாவது ஏன் நம்ம அந்த அளவுக்கு குவாலிட்டியெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்,
ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், அந்த கண்ட்ரோல் பண்ணி நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால எல்லா இடத்துலையும் குவாலிட்டி செக்ஸ் அப்படின்றது வந்து கிளியராக நடக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கஸ்டமர்கிட்ட ஒரு யூனிக் ப்ராடக்டாக வரப்ப, அது ஒரு நல்ல டிசைனாக வரப்ப கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப விருப்பப்பட்டு நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன். தென் ரெண்டாவது, ஒரு கஸ்டமர் உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஏன்னா அவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்க டிரான்சாக்ஷன் பண்றப்ப அந்த டிரான்ஸ்பரன்சின்ற அந்த வெளிப்படை தன்மை, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கோல்டு கொடுத்தாலும் சரி, அது எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து புது ஜுவல்லரியா கன்வெர்ட் பண்றோம், அதில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் வருது, ஸோ இது எல்லாமே அவங்க கண் முன்னாடியே அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த பெனிஃபிட் எல்லாமே கண் முன்னாடியே பார்க்கறது. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணின்றது வந்து கஸ்டமருக்கு கிடைக்குது நம்ம ஜுவல்லரியில வாங்கினா. ஸோ இதை தாண்டி வந்து நம்ம இந்த 3 நாள் இந்த லான்ச் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள் வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ்ல 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்றோம். ஸோ இது தவிர ஒரு கிராமுக்கு 101 ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்து சுபவிவாக ஆஃபர்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா பழைய கோல்டு எக்ஸ்சேஞ்ச். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும், இப்போ இருக்கிற ஒரு சினாரியோவில் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் தி நேஷன் ஆஸ் வெல் அஸ் நமக்கும் வந்து. ஏன்னா வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிற பழைய கோல்டை கொடுத்துட்டு ஒரு நியூ ஜுவல்லரியா சேஞ்ச் பண்ணுறப்போ கஸ்டமருக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல நியூ ப்ராடக்ட் கிடைக்குது. ஆஸ் வெல் அஸ் அவங்களோட பழைய கோல்டுக்கு ஒரு நல்ல இன்க்ரீஸ்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து அன்லாக் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கஸ்டமருக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த 3 நாள் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஆஃபர் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதான் எங்களோட ரிக்வஸ்ட். ஸோ இதை தாண்டி வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மகிட்ட வந்து கிடைக்கும். ஸோ ஒருவேளை ஒரு கஸ்டமருக்கு ஒரு சில ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கூட நியர்பை ஸ்டோர்ல இருந்து எங்களால் இமீடியட்டாக 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல இருந்து கொண்டு வந்து எங்களால் கொடுக்க முடியும். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட வந்து ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து ஃபேக்ட்ரியில் எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாமே டெஃபினட்டாக வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத எங்களோட ரிக்வஸ்ட். இதை தாண்டி இந்த ஷோரூம்ல வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் எக்ஸ்பர்டைஸ் சென்டர் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி வந்து கோல்டுக்கு வந்து முதனா தனிச்சுக்கு தான் வந்து கேரட் மீட்டர் அப்படின்றது ரெடியூஸ் பண்ணோம் மார்க்கெட்டில். ஸோ அதில் வந்து அவங்களோட கோல்டை செக் பண்ணி என்ன பியூரிட்டி இருக்குன்றது கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி வந்து டைமண்ட்க்கு ஃபர்ஸ்ட் டைமா இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி வந்து நாங்கள் வந்து டைமண்ட் எக்ஸ்பர்டைஸ் சென்டர், அதாவது டைமண்ட் கேரட் மீட்டர் அப்படின்றத வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். இந்த ஷோரூம்லேயே வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்படி ஒரு வீக் டைம் அது வந்து ரெடி ஆகிடும். அதனால கஸ்டமர் அவங்க எங்கே டைமண்ட் வாங்கியிருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு போகலாம், என்ன கிளாரிட்டி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி. நம்மகிட்ட வாங்குற ப்ராடக்ட்டையும் செக் பண்ணி வாங்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஷோரூம்ல வந்து எல்லா கஸ்டமருக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் வந்து நல்லா ரீச் பண்ணுங்க அப்படின்றதான் எங்களோட வேண்டுகோள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது கேள்விகள்? சார், கோல்டு ரேட்டுங்கிறது வந்து எல்லாருமே வந்து ஒரு ரேட்டுன்றது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க சொல்றது ரேட்டு ஏன் ஏற்ற இறக்கத்தை கேட்குறீங்க, பட் இங்கே வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த 4-5 நாளாக ரேட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது வந்து கரெக்டான டைம் ஆக்சுவலாக பார்க்குறோம். இந்த 4 நாளில் பார்க்குறப்போ இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஏறி இருக்கு. பட் இந்த 3 நாளில் இங்கே தனிஷ்கில் வந்து வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஆஃபர் பெனிஃபிட் கஸ்டமர். ஸோ மற்ற இடத்துல அந்த ஆஃபர் இருக்காது, மற்ற கடைகள்லையும் தனிஷ்கிலையும் கிடைக்காது, தென் மற்ற ஜுவல்லரிலையும் அந்த ஆஃபர் கிடைக்காது. மேக்கிங் சார்ஜில் 20% வரைக்கும் ஆஃபர் இருக்கு. ப்ளஸ் ஓல்டு கோல்டுக்கும் வந்து 0% எக்ஸ்சேஞ்சு, 0% டிடக்ஷன். உங்களுக்கு 9 கேரட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், 1% கூட கழிக்க மாட்டாங்க. ஸோ அதில் என்ன பியூரிட்டி இருக்கோ அதுக்கு வந்து முழு மதிப்பும் கஸ்டமருக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டும் வந்து பெரிய பெனிஃபிட். டைமண்ட் வாங்கினா கூட வேல்யூல 20% வரைக்கும் ஆஃபர் இருக்கு இந்த 3 நாளைக்கு. 18 கேரட் கோல்ட்ல வந்து முன்னாடி 916 தான் இருக்கும். இப்போ வந்து 18 கேரட் அது என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு 22 கேரட் என்ன ஃபினிஷ் இருக்கும், அந்த ஃபினிஷ் 18 கேரட் அது நீங்க வந்து பக்கத்துல போட்டு வந்து நாளா அப்புறம் ஸோ ஒரு 10 கிராம் ஜுவல்லரி 22 கேரட்ல வாங்குறதுக்கும் 18 கேரட்ல வாங்குறதுக்கும் கம்மியான விலை பே பண்ணா போதும். பட் அதே ஜுவல்லரி, அதே ஃபினிஷ், அதே டிசைன், ஸோ உங்களுக்கு வந்து கம்மியான விலையில கிடைக்கிறப்போ கஸ்டமருக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும், பெனிஃபிட். எக்ஸ்பிளைன் பண்ண பழைய நகை கொடுக்குறப்போ நம்ம அதை எடுத்துட்டு உங்க கண்ணு முன்னாடியே நம்ம காரிகர் ரூம் இருக்கு. ஸோ அங்கே வந்து மெல்ட் பண்ணி கேரட் மீட்ல டெஸ்ட் பண்ணி மெல்ட் பண்ணி அதை வந்து ஃபைனல் ப்ராடக்டா எடுத்துருவோம், ஒரு உருக்கின நகை எடுத்துருவோம். ஸோ அப்படி எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, அந்த கஸ்டமருக்கு போக வேண்டிய முழு வேல்யூ போய் சேரும். ஒருவேளை 22 கேரட்டுக்கு கம்மியா இருக்குன்னு வைங்களேன், 18 கேரட் இருக்கலாம், 14 இருக்கலாம், 9 கேரட்டா கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வெளியே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்ல நடக்கிறப்ப எப்படி பண்ணுவாங்க ஜென்ரலா அப்படின்னா, சில கழிவுகள் போடுவாங்க 5%, 10%, ஏன்னா கோல்டோட தரம் கம்மியா இருக்கு அப்படின்னு. பட் இங்க அது மாதிரி எந்த விதமான கழிவும் இல்லை. என்ன 18 கேரட் இருக்குன்னா அப்படியே 18 கேரட் இன்டூ என்ன ரேட்டோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்படி வரப்ப கஸ்டமருக்கு நல்ல பெனிஃபிட். இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து அகல்யம் ஒரு கலெக்ஷன் லான்ச் பண்ணோம்.
அதுக்கப்புறம் வந்து ஹியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் கலர் ஸ்டோனில். ஸோ ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணுறோம். ஸோ வெட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறோம். ஒவ்வொரு கலெக்ஷனும் நம்ம வந்து இதில் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாருமே அது பிளைன்லேயும் இருக்குது, பிளைன் ஜுவல்லரியிலும் இருக்குது, டைமண்ட் ஜுவல்லரியிலும் இருக்குது. அது நான் சொன்ன மாதிரி டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணலாம், வெட்டிங்க்கு ஏற்ற கலெக்ஷனும் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மகிட்ட இருக்குது.